ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பசங்க எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருக்காங்க. தினமும் ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம் வீட்டிலே. நம்ம இன்றைக்கி வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்களே ரெடி பண்ணிக்கிட்டுங்க. அது ரொம்ப ஹெல்த்தி தானே. வாட்டர்மெலன் குட்டி குட்டியாக கட் பண்ணி சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஜூஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது, அதில் இருக்க தண்ணியே போதும். இப்போ கொஞ்சமாக பவுடர் சுகர் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு பவுடர் சுகர் போட விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக தேன் போட்டுக்கலாம். தேனும் வேண்டாம், பவுடர் சுகரும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எதுவுமே போடாமல் வெறும் வாட்டர்மெலன் மட்டும் அரைச்சி ஜூஸை மோல்டில் ஊற்றி செட் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். கிண்ணத்தில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலங்கலைன்னா நல்லா கலங்கிடும் சர்க்கரை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஐஸ்கிரீம் மோல்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் அப்படியே குடிச்சு பாருங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே ஊற்றி ஃபில் பண்ணிடலாம். இப்போ மாம்பழம் சீசன் வேறு, மாம்பழம் ஐஸ் சூப்பராக இருக்கும். அதுவுமே நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம் ஐஸ்கிரீம். இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. மூடி போட்டு மூடி ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். இப்போ ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை, என்னால் ஐஸ்கிரீம் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஐஸ்கிரீம் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, தம்டார் இருக்குல்ல, அதில் ஊற்றி அழகாக குச்சை வச்சு அதுவுமே சூப்பராக செட் ஆகிடும். அழகாக குல்ஃபி ஐஸ் சாப்பிட்றமே சாப்பிட்லாம். தம்டாரில் ஊற்றிக்கிட்டு குச்சி வச்சுக்கலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடும். இது மீதி இருக்க ஜூஸை நான் கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஃபுல் நைட் வச்சு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா ஐஸ் கட்டியோடு நல்லா செட் ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ மூடி எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா மூடியுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே முழுகிற மாரி வச்சு ஒரு நிமிஷம் கழித்து எடுங்க. சூப்பராக எடுக்க வந்துடும் ஐஸ்கிரீம். இங்கே பாருங்கள், நான் தண்ணிக்குள்ளே வச்சு எடுத்துட்டேன். இப்போ அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். நல்லா கலர்ஃபுல்லான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நீங்களாக ரெடி பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப ஹெல்த்தி அது. இங்கே பாருங்கள், தம்பால் ஊற்றி வச்ச ஐஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அழகாக குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ற மாரி சாப்பிட்லாம். சூப்பரான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் தயாராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.